ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவான். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவான். கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவான். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவான். கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. 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 ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். 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 ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடு தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் 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 யுத்தத்தில் நேபுகாத்நேச்சாரின் ஆவியை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் நேபுகாத்நேச்சாரின் ஆவியை ஜெயிக்கிற ஒரு வல்லமை நேபுகாத்நேச்சாரின் ஆவியை ஜெயிக்கிற ஒரு அபிஷேக வல்லமை நேபுகாத்நேச்சாரை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் இந்த வேலையில ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் நேபுகாத்நேச்சாரை ஜெயிக்கிற ஒரு அபிஷேக வல்லமை நேபுகாத்நேச்சாரை ஆவியை ஜெயிக்கிற ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ரிக்கா மான ஷகா நத டட ரக மோனோ இயேசுவின் நாமத்தை நேபுகாத்நேச்சாரை ஜெயிக்கிற அந்த அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும்
இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. நேபுகாத்தை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் ஆண்டவர். நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் ஆண்டவர். அந்த ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் ஆண்டவர். அந்த ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர். நேபுகாத் நேச்சாரின் ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. நேபுகாத் நேச்சாரின் ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும். ரிபா லர மன கம நத டட ரக மன ஷப தட ரக அல்மா ரக மன ஷிமா லர மன கப தட ரக மன கப துட ரிபா லர மன சக நத டட ரிபா லர மன கப. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை. ரிபா லர மன கப தட ரக அல்மா ரக மன கம நத டட ரப தட லக மன கப தட ரிபா லர மன ஷம நத டட ரப துட கர மன கப. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. அந்த அபிஷேக வல்லமையால் ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா. ஒவ்வொருவரை நிரப்பங்க 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 நிரப்பங்க. நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக 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 ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரில் ஒவ்வொரு ரிபலர மன சபா அந்த அபிஷேகத்தை நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா. நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்கிற அபிஷேகத்தை நேபுகாத் நேச்சாரின் ஆவி நேபுகாத் நேச்சாரின் ஆவி சபையை ஆட்கொள்ளாதபடிக்கு சபையை ஜெயிக்காதபடி சபையை மேற்கொள்ளாதபடி அதை ஜெயித்து ஜெயம் எடுக்க அதை ஜெயித்து ஜெயம் எடுக்க அதை ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ரிபா லர மன கப தட ரக மன அல்மா ரக மன சீமா லர மன அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஊற்ற பருட்டப்பா. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஊற்ற பருட்டப்பா. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல ஊற்ற பருட்ட ஊற்ற பருட்ட ஊற்ற பருட்டும். நேபுகாத் நேச்சாரின் ஆவியை ஜெயிக்க நேபுகாத் நேச்சாரின் ஆவியை ஜெயிக்க சபைக்கு விரோதமா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமா இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி எந்த விதத்துல எந்த ரூபத்துல எந்த கோணத்துல கிரியை செய்யாதபடிக்கு அதை மேற்கொண்டு ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. அதை மேற்கொண்டு ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை. அதை மேற்கொண்டு ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமையா எங்களை நிரப்பங்க 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 நிரப்பங்க. ரிபா லர மன கப தட ரக அல்மா ரக மன ஷம நத டட ரப தட லக நர ரிபா லர மன கம நத டட ரிபா. பொல்லாத நேபுகாத் நேச்சாரின் ஆவி இனி சபைக்கு பதில் கிரியை நடப்பிக்கவே கூடாது கிரியை நடப்பிக்கவே கூடாது கிரியை நடப்பிக்கவே கூடாது கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் அப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் இந்த விளக்கத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த சபைக்கு விரோதமா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி போராடுகிற பல ரூபத்தில் பல கோணத்தில் போராடுகிற இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இந்த வெள்ளம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் 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 இந்த வெள்ளம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ஏ மக்கா தாடரா ரிபா லர மன கப தட ரக மன ஷப தட நீமான் கர மன சீமா லர மன கப துட ரப. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரின் ஆவி அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரின் ஆவி இனி சபைக்கு மத்தியில் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் எந்த கோணத்தில் கிரியை செய்யாதபடி அந்த வல்லமைகளை முறியடிக்கிறோம் அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த அசுத்த ஆவியின் வல்லமை அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 அழிக்கப்படுவதாக. ஆவில் நிரம்பி ஜெபி இப்ப ஆவில் நிரம்பி ஜெபி. அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி நீ காத்தாடா ரிபா காமானா தாடா ரிபா காமானா தாடா ரபா. நேபுகாத் நேச்சாரின் ஆவி நமக்கு விரோதமா கிரியை செய்யாதபடி ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமா சபைக்கு மத்தியில் கிரியை செய்யாதபடி சபையின் நடுவில் கிரியை செய்யாதபடி அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரின் ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கிறோம் இன்னைக்கு முறியடிக்கிறோம். எல்லா ஆவியை நிரம்பி எல்லா ஆவியை நிரம்பி ஜெபி இப்ப அந்த ஆவியை நிரம்பி ஜெபி. அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படுவதாக இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ரிபா லர மன கப தட ரக அல்மா ரக மன சீமா நத டட ரக மன கப தட ரப. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த நேபுகாத் நேச்சாரின் வல்லமை அந்த நேபுகாத் நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படட்டுமையா இன்னைக்கு முறியடிக்கப்படட்டப்பா இன்னைக்கு முறியடிக்கப்படட்டப்பா இன்னைக்கு முறியடிக்கப்படட்டப்பா. இன்னைக்கு சபைக்கு மத்தியில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமா இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் எந்த கோணத்தில் கிரியை நடப்பிக்காதபடி அந்த கிரியைகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிறோம் அந்த கிரிகள்
கிரியைகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிறோம். அந்த கிரியைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த கிரியைகள் எல்லாம் ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். அந்த கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஆவியின் கிரியைகள் எல்லாம், அந்த ஆவியின் வல்லமைகள் எல்லாம், அந்த ஆவியின் செயல்கள் எல்லாம், நேபுகாத்நேச்சாரின் ஆவியின் செயல்கள், நேபுகாத்நேச்சாரின் ஆவியின் வல்லமைகள் இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரிகிறோம். இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி ரீபா காத்தா டாடா ரகா மானா ஷாகா டாடா லீகா மானா காமா நதா டாடா ரகா மானா காதா டாடா ரீபா லரா மானா காமா நதா டாடா ரபா தூடா கர மானா லீபா லரா மானா ஷபா அக்கினியால் இறங்கி, அக்கினியால் இறங்கி, அக்கினியால் இறங்கி இந்த ஆவியின் வல்லமைகள் எல்லாம், இந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்கப்பா. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்கப்பா. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்கப்பா. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்கப்பா. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்க. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்க. இன்னைக்கு சுட்டெரிச்சு போடுங்கப்பா. இன்னைக்கு சபைக்கு மத்தியில் இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி எந்த விதத்தில் கிரியை செய்யாதபடி, எந்த ரூபத்தில் கிரியை செய்யாதபடி அவைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும். முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும். இது எந்த ரூபத்தில், எந்த விதத்தில் இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி தலை எடுக்காதபடி, தலை தூக்காதபடி அவைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அவைகள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாம் நிர்மலமாய் போகணும். எல்லாம் நிர்மலமாய் போகணும். அந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிக்க போடும். அந்த வல்லமைகளை ஒன்றுமெல்லாமாக்கி போடுங்க. அந்த வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமெல்லாமாக்கி போடுங்க. அந்த வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போக பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த எல்லா நேபுகாத்நேச்சாரின் வல்லமைகளை கர்த்தர் முற்றிலும் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தருடைய கரத்தில் வச்சு தேவனங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பார்வைகளை வைத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். முதல் கிரியை சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிரதான மாணவர்களை குறி வச்சு தாக்குறது இந்த நேபுகாத்நேச்சார். யார் சபைக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு ராஜாக்களை 24 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் பார்க்கறதெல்லாம் யாரு? ராஜா, பிரபு, பிரதானிகள். அப்படிப்பட்டவனை தான் அவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா பிடிக்க விரும்புகிறான். அப்படிப்பட்டவங்களை தான் அவன் தாக்க விரும்புகிறான். அந்த பிரதானிகளை தாக்கிட்டான்னா அந்த சபையை பலவீனப்படுத்த முடியும். அந்த ஜனங்களை பலவீனப்படுத்த முடியும். அப்படி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற பிரதான மாணவர்களை குறி வச்சு தாக்க நினைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவிகள் கர்த்தர் அழிக்கப்படணும். குடும்பத்துக்குள்ள பிரதானமானவங்களை தாக்க நினைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவிகளை கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பான். எல்லா வலதுகையை உயர்த்தபடி எல்லாம் ஜெபிப்போமா? எல்லா வலதுகையை உயர்த்தபடி ஜெபிக்கலாமா? எல்லா வாய்களை தந்த சத்தத்தை ஆவியில் நிறைவே ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ரக்கா மானா ஷபா தடா லக்கா நதா ரிபா லரா மானா கமா நதா டடா ரக்கா மானா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு மத்தியில் இருக்கிற பிரதான மானவங்களை குறி வச்சு ஆண்டவரே, பிரதான மானவங்களை மையப்படுத்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ராஜாக்களையும் ஆண்டவர் பிரபுக்களையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே முக்கியஸ்தர்களையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தரிசனம் பெற்றவளையும் அந்த தரிசனத்தோடு இணைஞ்ச நிற்கிறவளையும் தாக்க நினைக்கிற எல்லா நேபுகாத்நேச்சாரின் ஆவி, எல்லா நேபுகாத்நேச்சாரின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நாட்டை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அல்மா ரக்க மானா கபா டடா ரக்க மானா அல்மா ரக்க மானா சேமா நதா டடா ரபா தோடா கர அல்மா ரக்க மானா கபா டடா ரபா டடா லதா டடா ரக்க அல்மா ரக்க மானா சமா நதா. இயேசுவின் சபைக்குள்ள ஆண்டவரே யாரெல்லாம் பிரதானமாக இருக்கிறாங்களோ கர்த்தர் பிரதானமாக தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ, முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, முக்கியமாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த முக்கியஸ்தர்களை குறி வச்சு தாக்க நினைக்கிற, அந்த முக்கியஸ்தரை தாக்க நினைக்கிற, அந்த முக்கியஸ்தர்களை கண்ணை வைக்கிற, அந்த முக்கியஸ்தர் மேல ஆண்டவரே துதிக்கிறமையா கண்ணை வைக்கிற, அந்த முக்கியஸ்தரை தாக்க நினைக்கிற, அந்த முக்கியஸ்தரை பிடிக்க நினைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு சபையில் அழிக்கப்படணும். இனி சபையில கிரியை செய்யறது அழிக்கப்படணும். ரட்சிக்க
அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரே ஒரு சாதாரண மாணவர்கள் அல்ல, பிரதான மாணவர்கள் கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, இணைக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட அந்த முக்கியஸ்தர்கள், குடும்பத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை குறி வச்சு தாக்க நினைக்கிற, குறி வச்சு தாக்க நினைக்கிற, குறி வச்சு தாக்க நினைக்கிற எல்லா நேபுகாத்து நேச்சாரின் ஆவி, எல்லா நேபுகாத்து நேச்சாரின் ஆவி, எல்லா நேபுகாத்து நேச்சாரின் ஆவி இந்த இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். எங்க சபைகளுக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள பிரதானமானவர்கள், முக்கியமானவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற, அவர்களை காக்க நினைக்கிற, அவர்கள் ஆண்டவரை வீழ்த்த நினைக்கிற அப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் வேரோட பிடிக்கி எரிகிறோம், வேரோட பிடிக்கி எரிகிறோம், வேரோட பிடிக்கி எரிகிறோம். அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை அழிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த கிரியை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த கிரிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த கிரிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த கிரிகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ரக மன சபா தட ரக அல்மா ரக மன கம நத டட ரக லத ரிபா லர மன சம நத டட ரபா கத டட லிமான் கர மன கம நத டட ரிபா லர மன சபா ரிக மௌதுலி யாந்தரோ ரிபா லர மன சிப டட ரியந்தர மல்கர ரக பதுலி மக்கர போதுலியா லிமான் கர மன கப டட அப்படி வளர்ந்த நேபுகாத்து நேச்சரின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம். எந்தெந்த ரூபத்தில் ஆண்டவரே எங்க சபையில இருக்க, கிளை சபையில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவால முன்குறிக்கப்பட்ட, ஆண்டவால வேறு பிரிக்கப்பட்ட, ஆண்டவால அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த முக்கியஸ்தர்களுக்கு விரோதமா, அந்த முக்கியமான நபர்களுக்கு விரோதமா, அந்த பிரதானிகளுக்கு விரோதமா, அந்த பிரபுக்களுக்கு விரோதமா, அந்த மூத்தவர்களுக்கு விரோதமா, அந்த வளர்ந்தவர்களுக்கு விரோதமா எழுப்பி போராடுகிற எல்லா விதமான இப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சாரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ரகமானா ரகமானா ஷகலா ரிபாலா ரபாகா டாடா ரிகமானா கமானா டாடா ரிபாலா ரமானா ஷடாடா ரிபா கமானா தோடா அப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் ஆவி, அப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, தகப்பனே, எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் உம்மால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஜனத்தை பலவீனப்படுத்தி, அந்த ஜனத்தை சுகவீனப்படுத்தி, அவர்களை சோர்வுக்குள் ஆக்கி, தகப்பனே, தகப்பனே, எங்க தரிசன ஆண்டவரை தடை பண்ண நினைக்கிற, தரிசனம் நடைபெறுவதை தாமதப்படுத்த நினைக்கிற இப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் ஆவிகள், இப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் வல்லமைகள் இந்த நாட்களை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சபையா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சபையா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சபையா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் எல்லாம் இன்னையோட கட்ட முறியடிச்சு போடுங்கப்பா, இன்னையோட கட்ட முறியடிச்சு போடுங்க சாமி. இனி ஒரு நாளும் இந்த நேபுகாத்து நேச்சாரின் ஆவி தலை எடுக்காதபடி, தலை தூக்காதபடி, கிரிய செய்யாதபடி, குறிப்பாக எங்க சபைகளில், கிளை சபையில் இருக்கிற ரட்சகர் தேவனுக்குள் இருக்கிற ஆண்டவரே முக்கியமான நபர்களை குறி வச்சு, முக்கியமான பிரதானிகளையும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களையும், ஆண்டவரை முன்குறிக்கப்பட்ட கிருபை பெற்றவங்களையும், தாளந்து பெற்றவங்களையும், வரங்கள் பெற்றவங்களையும், வல்லமை பெற்றவங்களையும் தாக்கி அவங்களை சோறுக்குள் ஆக்கி அவங்களை ஆண்டவர் ஒண்ணுமெல்லாம் ஆக்க நினைக்கிற அப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சரின் ஆவிகள் எல்லாம் எனக்கு வேரோட பிடிக்கி எரிகிறமே இயேசுவின் நாமத்தில். ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த கிரியை செய்து அந்த வல்லமைகள் செயல்படாம தேவன் தடை பண்ணி போடுங்க சாமி. தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர். இயேசுவின் நாமத்தில் நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. அந்த நேபுகாத்து நேச்சர் நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவர். அந்த வல்லமையோட நீங்க யுத்தம் பண்ணுங்க, அந்த வல்லமையோட நீங்க யுத்தம் பண்ணுங்க. உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஐயா, உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஐயா. நாங்க துதி செய்ய தொடங்கிற போது உங்க யுத்தம் தொடங்கட்டும், 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 உங்க யுத்தம் சத்ரு மேல தொடங்கட்டும். இந்த குறிப்பா நேபுகாத்து நேச்சரின் ஆவிக்கு மேல உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஐயா, உங்க யுத்தம் தொடங்கட்டும், உங்க யுத்தம் தொடங்கட்டும், உங்க
உங்க யுத்தம் தொடங்கட்டும் 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 தொடங்கட்டும். ரீபா லர மன கபா தட ரக ரீபா லர மன ஷமா நத டட. அந்த சத்ருவின் மேல அந்த நேபகாத் நேச்சாருக்கு மேல உங்க யுத்தத்தை தொடங்கப்பா. உங்க யுத்தத்தை தாக்குங்கப்பா. உங்க யுத்தத்தை ஆரம்பிங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்க. ரீபா லர மன ஷபா தட ரக. எங்க சபைகளை கிளை சபைகளை எங்களை அந்த நேபகாத் நேச்சரின் ஆவி எழுப்பி அந்த முக்கியமான நபர்களை குறி வைக்கிறதோ அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு மேல உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டப்பா. உங்க யுத்தம் தொடங்கட்டப்பா. உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே. உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க யுத்தத்தை தொடங்கப்பா. உங்க யுத்தத்தை ஆரம்பிங்கப்பா. உங்க யுத்தத்தை ஆரம்பிங்கப்பா. உங்க கிரியை 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 பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க கிரியை தேசம் பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க கிரியை தேசம் பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க கிரியை தேசம் பார்க்கட்டும் ஐயா. உங்க கிரிய தேசம் பார்க்கட்டும். கிரிய தேசம் பார்க்கட்டும். உங்க கிரிய தேசம் பார்க்கட்டும். யுத்தத்தில் வல்லவரே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியே, யுத்தத்தில் பராக்கிரமசாலியே. உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டப்பா. உங்க யுத்தம் தொடங்கட்டப்பா. உங்க யுத்தம் தொடங்கட்டப்பா. உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே. நிக்க மன கத டட ரக ரக மன கப டட ரக மன ரிபா லர மன கம நத டட. உங்க யுத்தம் ஆரம்பிக்கட்டும். உங்க யுத்தம் ஆரம்பிக்கட்டும். உங்க கையை நீட்டி தான் ஆகணும். உங்க கரத்தை நீட்டி தான் ஆகணும். உங்க கரத்தை நீட்டி தான் ஆகணும். எங்க சபைகளுக்கு மேல, எங்க கிளை சபைகளுக்கு மேல உங்க கரத்தை நீட்டி தான் ஆகணும். நீங்க நீட்டி தான் ஆகணும். உங்க கையை நீட்டி தான் ஆகணும். உங்க கரத்தை நீட்டி தான் ஆகணும். நீங்க கிரியை செஞ்சு தான் ஆகணும். நீங்க யுத்தத்தை தொடர்ந்து தான் ஆகணும். நீங்க யுத்தத்தை ஆரம்பிச்சு தான் ஆகணும். நீங்க கிரியை செஞ்சு தான் ஆகணும். கர்த்தர் இறங்கி பலத்த கிரியை நீங்க செய்யுங்க சுவாமி. நீங்க செய்யுங்க சுவாமி. கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதா. அவனுடைய ரெண்டாவது கிரியை அந்த ஆலயத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி வெங்கலம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். தேவ சமூகத்துக்கு சேர வேண்டியதை எல்லாம் அவன் எடுக்க நினைக்கிறான். தேவ சமூகத்துக்கு சேர வேண்டியதை ஒரு நபர் தேவ சமூகத்தை செலுத்தாம வேற எங்கேயோ அவங்க செலுத்துறாங்க, வேற எங்கேயோ அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது நேபகாத்தின் நேச்சாரின் ஆவி. தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதை தேவ சமூகத்துக்கு கொடுக்காம வேற எல்லா இடங்களும் கொடுக்க வைக்கிற இந்த நேபகாத்தின் நேச்சாரின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான். பக்கத்தை கையை பிடிச்சு அப்படி ஜெபம். பக்கத்தை கையை பிடிச்சு ஆவியை நிரம்பி, பக்கத்தை கையில் ஆவியை நிரம்பி இயேசுவின் நாமத்தை ரக்க மன ஷக நத டட ரக அல்மா ரக்க மன கம நத டட ரிபா லர மன எல்லாம் அப்படி ஆவியை நிரம்பி, ஆவியை நிரம்பி, ஆவியை நிரம்பி. இந்த ரெண்டாவது கிரியை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த ரெண்டாவது கிரியை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய, ஆலயத்துக்கு சேர வேண்டிய ஒன்றையும் ஆலயத்தில் செலுத்த விடாம, ஆலயத்துக்கு செலுத்த விடாம வேற எங்கெங்கயோ செலுத்த வைக்கிற, வேற எங்கெங்கயோ கொடுக்க வைக்கிற, ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆலயத்துக்கு கொடுக்காம வேற எங்கெங்கயோ கொடுக்க வைக்கிற, ஆலயத்துக்கு சேர வேண்டிய அபகரிச்சு எடுக்கிற, அபகரிச்சு பிடுங்குகிற, அபகரிச்சு எடுக்கிற, அப்படிப்பட்ட வலுக்கட்டாயமா எடுக்கிற, வலுக்கட்டாயமா பிடுங்குகிற அப்படிப்பட்ட நேபுகாத்தின் நேச்சரின் ஆவி, அப்படிப்பட்ட நேபுகாத்தின் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் கபா டட ரக மன அல்மா ரக மன கம நத டட ரக ரிபா லர மன கம நத டட ரிபா லர அலக மன ஷம நத டட ரிபா ரிக்க மௌதுரி அந்த ரவ் ரிபா லர மன கம நத டட ரபா கத டட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த நேபகாத்தின் நேச்சரின் ஆவி ஆலயத்துக்கு செலுத்த வேண்டியதை எல்லாம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்கதை தடுத்து அவனுக்கு நீ எடுக்கிற, மற்ற காரியத்துக்கு கொடுக்க வைக்கிற, மற்ற காரியத்துக்கு எடுக்க வைக்கிற அப்படிப்பட்ட நேபகாத்தின் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும். தேவ ராஜ்யத்துக்கு செலுத்த வேண்டிய ஒன்றையும் தடை இல்லாமல், தாமதம் இல்லாமல் செலுத்துவதற்கு இந்த நேபகாத்தின் நேச்சரின் ஆவி எந்தவித தடையும் இருக்கக்கூடாது, எந்த தடையும் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட தடை பண்ணுகிற, அப்படிப்பட்ட தடையை கொண்டு வருகிற இந்த நேபகாத்தின் நேச்சரின் ஆவி, இந்த நேபகாத்தின் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறோம். நீமா லர மன கப தட ரக
அல்மா ரக்க மன சம நத டட ரிபா லர மன கபா இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரின் வல்லமைகள் எல்லாம் அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுங்கப்பா. கர்த்தர் ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுங்கப்பா. கர்த்தர் ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுங்கப்பா. நாங்களும் சபை மக்கள் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஒன்றையும் தடைபடாம தாமதப்படாம மட்டுப்படுத்தாம மண்டியிடாம கர்த்தாவே துதிக்கிறோம். அதை மலுப்பாம சரியா செலுத்துவதற்கு இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி எந்த வித தடையை வரவே கூடாது. தடையை கொண்டு வரவே கூடாது. தடை விதிக்கவே கூடாது. குறுக்கிறன்னு போராடவே கூடாது. அதை எடுக்கவே கூடாது. அதை வேற பக்கம் திருப்பவே கூடாது. வேற எங்க கொடுக்க வைக்கவே கூடாது. அப்படி கொடுக்க வைக்கிற இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி, அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். அப்படிப்பட்ட வல்லமைகள், அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினி அனுப்பி, ஒரு அக்கினி அனுப்பி, ஒரு வல்லமையை அனுப்பி இந்த வல்லமையை முறியடிச்சு போடுங்கப்பா. இந்த வல்லமையை எனக்கு முறியடிச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தர் இறங்குவீராக. கர்த்தர் இறங்கிதான் ஆகணும். உன் யுத்தத்தை தொடுத்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்த முடியாம, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்காக கொடுக்க முடியாம அதை வேற எங்கெங்கயோ வலுக்கட்டாயமா கொடுக்க வைக்கிற, வலுக்கட்டாயமா இழக்க வைக்கிற, வலுக்கட்டாயமா இழக்க வைக்கிற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயம் எடுங்கப்பா. ஒரு ஜெயம் கொடுங்கப்பா. ஒரு ஜெயம் கொடுங்கப்பா. இப்படி எங்க பொருளாதாரத்தை வீணா இழக்க வைக்கிற ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் கொடுங்கப்பா. ஒரு ஜெயம் கொடுங்கப்பா. எங்க பொண்ணுகளை வீணாக்குற, எங்க பணத்தை வீணாக்குற, எங்க பணத்தை போகக்கூடாது போக வைக்கிற, எங்க பணத்தை செய்யக்கூடாத செய்ய வைக்கிற ஆண்டவரே, 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 செய்யக்கூடாத செயலை ஈடுபடுத்த வைக்கிற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி, இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி எங்க பணங்களை பிசாசுக்கு பயன்படுத்துற, எங்க உலக ஆடியத்தை எங்க பணங்களை எல்லாம், எங்க பணங்களை எல்லாம் பிசாசுக்கு பயன்படுத்த நினைக்கிற, பயன்படுத்த துடிக்கிற இப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சரின் ஆவி, இப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும். இன்னைக்கு அழிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். கர்த்தருடைய கரம் இறங்கி, கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்யணும். ஒரு பலத்த கிரியை செய்யணும். ஒரு பலத்த கிரியை செய்யணும். ஒரு பலத்த கிரியை செய்யணும். அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சரின் ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிக்கப்படணும்ப்பா. எங்கள் ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு பணங்களையும் ஆண்டவரே தேவையில்லாத இடங்களுக்கு, தேவையில்லாத நபர்களுக்கு பயன்படுத்துவதற்காக எங்களை திசை திருப்பி விடுகிற இந்த நேபுகாத் நேச்சர் ஆவிக்கு மேல உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். உங்க யுத்தம் தொடங்கட்டும். ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய மூணாவது கிரியை, ஆலயத்துக்கு பயன்பட வேண்டிய நபர்கள் எல்லாம் அவனுக்காக பயன்படுத்துவான். பைபிள் சொல்லுது, அந்த 2 ராஜாக்கள் 24:14 சொல்லுது, பராக்கிரமசாலிகள் 7000 பேரையும் தச்சரையும் பொற்கொள்ளரையும் அவன் பிடித்து கொண்டு போனான்னு சொல்லி. இந்த தச்சரம் எல்லாம் என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாத ஆலய பணியில் ஈடுபட வேண்டியவர்கள் யாரு? தச்சர்கள். அந்த தச்சல் கார்பெண்டர், இந்த தங்க பொற்கொள்ளர்கள் இவங்கெல்லாம் எங்கே தேவைன்னா ஆலயத்துக்கு பணிவிடை செய்ய தேவை. ஆலயத்துக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்களை அவனுக்காக பணிவிடை செய்ய வைக்கிறது நேபுகாத் நேச்சருடைய பிரதான கிரியை. அப்படிப்பட்ட கிரியெல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு இன்னைக்கு எல்லாம் எளிமை நின்று அப்படி ஜெபிக்கலாமா? எளிமை நின்று ஜெபிக்கலாமா? எளிமை நின்று ஆண்டவரே ஆலயத்துக்கு பயன்பட வேண்டிய நபர்களை அவனுக்காக பயன்படுத்துகிற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவியை இன்னைக்கு முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் அப்படி ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே, 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 ஆண்டவருக்கு பயன்பட வேண்டிய, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்பட வேண்டிய, ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய பிள்ளைகளை எல்லாம், அவர்களுக்காக முன்குறிக்கப்பட்ட பராக்கிரமசாலிகளை எல்லாம், அவர்களுக்காக முன்குறிக்கப்பட்ட ஆண்டவரை பொற்கொள்ளர்களை எல்லாம், அவருக்காக முன்குறிக்கப்பட்ட தச்சர்களை எல்லாம் அவனுக்காக பயன்படுத்துகிற, அவனுக்காக பயன்பட வைக்கிற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி, இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின்
நாமத்தை முறியடிக்கப்படட்டும். குறிப்பா கர்த்தர் சபையில ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி, ஆண்டவருக்காக செயல்படுற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி, ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு குணத்துல, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்காக பயன்படக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவருக்காக பயன்படக்கூடாதபடி அதை முழுக்க முழுக்க அவனுக்காகவே பயன்பட வைக்கிற, அவனுக்காகவே பயன்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. ரக மன கப தட ரக நர. குறிப்பா அந்த ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஊழியம் நடப்பிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆண்டவருக்காக செயல்படுற, ஆண்டவருக்காக கிரியை நடப்பிக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக செயல்பட முடியாம, ஆண்டவருக்காக செய்ய விடாம அவனை பிடிச்சு வைக்கிற, அவனை ஆண்டவரை முழுக்க முழுக்க உலக வேலையில ஈடுபடுத்த வைக்கிற, பிசாசின் காரியங்கள் ஈடுபட வைக்கிற, உலக வேலையில அதிக மும்முரம் காட்ட வைக்கிற, ஆண்டவரை வேலையில ஈடுபடாம முற்றிலுமா தடை பண்ணி போடுகிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக, 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 முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ரக மன ஷப தட லக நத நட ரிபா லர மன கம நத டட ரிபா லர மன கப தட ரீமன் கர மன செப தட ரிபா. இயேசுவின் எல்லா ஆவி நிரம்பி, எல்லா ஆவி நிரம்பி செபி, எல்லா ஆவி நிரம்பி செபி. ஊழியம் செய்யற பிள்ளைகள், ஆத்தும ஆதாயம் செய்யற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவங்க ஆத்தும ஆதாயம் செய்யாம தடை பண்ணி அவனுக்கு முழுக்க முழுக்க உலக வேலையில அவனை ஈடுபடுத்துகிற, உலக வேலையில அவனை சம்பந்தப்படுத்தி வைக்கிற, அந்த தேவ வேலையில ஈடுபடாம தடை பண்ணி வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகணும். இப்படிப்பட்ட ஆவிகள் இனி சபையில கிரியை செய்யவே கூடாது. சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் குறிப்பா உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட, உம்மால முன்குறிக்கப்பட்ட உம்முடைய பணியை செய்வதற்காக, ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு ரூபத்துல உம்முடைய பணியை செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட பொற்கொள்ளர்களை எல்லாம், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை எல்லாம், அப்படிப்பட்ட தச்சர்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு தேவன்களை செயல்பட வைக்க கர்த்தர் உந்தி தள்ளுவீராக, உந்தி தள்ளுவீராக, உந்தி தள்ளுவீராக, ஏவி தள்ளுவீராக, ஏவி எழுப்புவீராக. அவளை தடை பண்ணி முழுக்க முழுக்க பிசாசுக்காகவே, உலக காரியத்துக்காகவே வேலையில ஈடுபடுத்தி வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் சபைகளை, கிளை சபைகள் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவருக்காக மட்டுமே செயல்படணும். ஆண்டவர் ஆண்டவருக்காக மட்டுமே செயல்படணும். ஆண்டவர் ஆண்டவருக்காக மட்டுமே செயல்படணும். ஆண்டவர் ஆண்டவருக்காக செயல்பட ஒரு நபர் கூட பிசாசுக்கு பயன்படவே கூடாது, பிசாசுக்கு பயன்படவே கூடாது, பிசாசுக்கு பயன்படவே கூடாது, பிசாசுக்கு பயன்படவே கூடாது, பிசாசுக்கு பயன்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் பிசாசுக்கு பயன்படவே கூடாது. ஆண்டவர் அப்படி பிசாசுக்கு பயன்படுத்துகிற, உலகத்துக்கு பயன்படுத்துகிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவிகள் இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கும், முறியடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு உமக்கென்று முன்குறிக்கப்பட்டு எந்தெந்த பிள்ளைகளை எந்தெந்த பணிபடிகளை தெரிந்து கொண்டீங்களோ அந்தந்த பிள்ளைகள் அந்தந்த பணிபடியை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவளா, ஒப்பு கொடுக்கப்பட்டவளா, முழு மூச்சை செயல்படுகிறவளா இருக்கணுமே ஒழிய ஒரு நபர் கூட இனி ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயன்படாம போய்விடவே கூடாது. ஆண்டவர் கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த கிரியை நீங்க செய்யும்படி ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். என்னோட சேர்ந்து பாடுங்க. வல்லவர் ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்தாலெல்லாம் ஸ்தோத்திரம். அவருடைய நாலாவது கிரியை சபைக்குள்ள ஏழைகளை மட்டுமே வைக்கிறது ஆவி. இந்த ஆவி எந்த ஆவி? நேபுகாத்நேச்சார். பைபிள் சொல்லுது 2 ராஜாக்கள் 24:14 சொல்லுது, அந்த எருசலேமில் ஏழைகளை தவிர வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லி. அப்போ ஒரு சபையில் ஒரு ரொம்ப ஏழைகளாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சபைக்குள்ளாக நேபுகாத்நேச்சாரின் ஆவிடைய கை ஓங்கி இருக்குதுன்னு அர்த்தம்.
ஒரு சபைக்குள்ள மக்கள் ஏழையாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, தரித்திரத்திலே இருக்கிறாங்க, கஷ்டத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யத்தில் வல்லவர், பொன்னும் வெள்ளியும் அவருடையது, ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். ஆனால் ஏன் சபைக்குள்ள அப்படி இருக்குன்னா, அந்த நேபுகாத்நேச்சார் பைபிள் அழகா சொல்லுது, 24:14 சொல்லுது, 2 ராஜாக்கள்ல அவர் அழகா சொல்றாரு, ஏழைகளே அல்லாமல் எருசலேமிலே வேற ஒருவருமே இல்லை, வேற ஒருத்தருமே. ஒரு நல்ல வசதியானவர்கள், நல்ல செல்வந்தர்கள் அந்த சபையில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே யாரு? கஷ்டத்தில் உள்ளவங்க, ஏழ்மையில் உள்ளவங்க, ஏழைகள் அப்படின்றவங்க தான் இருப்பாங்களே ஒழிய அந்த சபையில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த ஆவி எந்த ஆவி? ஒரு சபை மக்களை ஏழையாகவே வச்சு நிற்கிற ஆவி எந்த ஆவினா இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி. பக்கத்தில் கையை பிடிச்சி ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். என்னோட இணைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி உங்கள் சோதனை ஜெபிச்சின்னா அந்த ஜெபம் சரியாக வராது. எங்களோட அப்படி இணைஞ்சு நல்ல உற்சாகமாக ஜெபிக்கணும். என்னோட கூட இணைந்து என் ஆவியோடு இணைஞ்சு நீங்கள் வரணும். ஏன் ஆவியோட கூட இணைஞ்சு வரணும். ஏன் ஆவியோட இணைஞ்சு வாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே 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 தகப்பனே, எங்கள் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி எங்கள் சபை மக்கள் ஏழையாகவே இருக்கணும். எங்கள் சபை மக்கள் தரித்திரமாகவே இருக்கணும். எங்கள் சபை மக்கள் கடனிலே இருக்கணும். எங்கள் சபை மக்கள் கஷ்டத்திலே இருக்கணும் என்று சொல்லி எங்கள் சபை மக்களை ஏழையாகவே வைத்து நிற்கிறேன். அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி எங்கள் கிளை சபை மக்கள் ஏழையாகவே இருக்க வைக்கிறேன். இந்த கிளை ஆண்டவரே, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ரக மன ஷக தட ரக மன கம நத டட அல்மா ரக மன கம நத டட ரிப லர மன கம நத. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீ செல்வ நாங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி நீ தரித்திர ராணீர் ஆண்டவரே, நாங்கள் ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படி நீ தரித்திர ராணீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களால் அந்த ஐஸ்வர்யம் அடைய முடியல, எங்களை ஆஸ்வத்தை பார்க்க முடியல, உலக பொருளை சுதந்திரிக்க முடியல, உலக பிரகாரம் ஆஸ்வாதமா இருக்க முடியல. எங்க சபையில ஒவ்வொரு நபர்களும் ஏழையா இருக்கிறாங்க, வசதி இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்கிறாங்க, இன்னும் கடன்ல இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வருகிற, அப்படி சபை மக்களை வைத்து போராடுகிற, மறைமுகத்துல இருந்து கடன்லே சிக்க வச்சு இருக்கிற, மறைமுகத்துல இருந்து ஏழையாக வாழ வைக்கிற, வசதியா வாழ முடியாம, ஐஸ்வர்யா வாழ முடியாம, ஆண்டவரே 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 ஆண்டவரே, செல்வ செழிப்பா வாழ முடியாம, ஆண்டவரே எங்க சபையில ஒவ்வொருவரையும் ஏழைகளாகவே வைப்பதற்காக போராடுகிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. எங்க சபை மக்களுடைய பொருளாதாரத்தில் கையை வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். எங்களை ஏழையாகவே வைக்க நினைக்கிற, எங்க சபையை ஏழையாகவே வைக்க நினைக்கிற, ஒரு ஏழ்மையான சபையாக வைக்க நினைக்கிற, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாம, ஒரு வசதியை பார்க்க முடியாம, ஒரு மேன்மையை பார்க்க முடியாம, உயர்வை பார்க்க முடியாம, ஆண்டவரே செல்வத்தை பார்க்க முடியாம, தரித்திரத்திலேயே வாழ வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னையோட பிடிகி எறிகிறோம், இன்னையோட பிடிகி எறிகிறோம், இன்னையோட பிடிகி எறிகிறோம். இன்னைக்கு பொருளாதார மாற்றம் வரட்டும், இன்னைக்கு பொருளாதார ஒரு மாற்றம் வரட்டும், இன்னைக்கு பொருளாதார ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், இன்னைக்கு பணத்துல ஒரு மாற்றம் வரட்டும், உலக ஐஸ்வர்யத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இனி சபை மக்கள் ஒருவரை ஏழையா இருக்கவே கூடாது, இனி சபை மக்கள் ஒருவரை ஏழையா இருக்கவே கூடாது, எங்க சபை மக்கள் ஒருவரை ஏழையா இருக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒருவரும் ஏழையா இருக்கவே கூடாது, ஏழையா இருக்கவே கூடாது, ஏழையா இருக்கவே கூடாது. எங்களை ஏழையாகவே இருக்க வைக்கிற, எங்களை ஏழையாகவே வாழ வைக்கிற, எங்களை வறுமையிலே வாழ வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகுவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக. நீங்க சபை மக்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்காதன்னு சொல்றேன், எங்க சபை மக்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்காதன்னு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்காதன்னு சொல்றேன், சுரண்டி எடுக்காதன்னு சொல்றேன், பிடிகி எடுக்காதன்னு சொல்றேன், திசை திருப்பாதன்னு சொல்றேன், வேறு பக்கம் திருப்பி விடாதன்னு சொல்றேன். கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலத்தை கிரிய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன், கிரிய செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பொருளாதார கையை வைக்கிறேன். இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு முற்றிலும் நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன், நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன், நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த கருத்தை அப்படியே பாருங்க. ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அந்த பொண்ணு வெள்ளி வெங்கலம் இருமலை எங்கே எடுத்துட்டான்னா பாபிலோனுக்கு எடுத்துட்டான். அடுத்து பார்க்குறோம், ஆண்டவருக்காக செயல்பட முடியறவங்களை அவங்க என்ன பண்ணுறான், அவங்களெல்லாம் பிடிச்சி அவனுக்கு கொண்டு போயிட்டான். இதை ரெண்டும் வர்றதுனால அங்கே என்ன வந்துடுச்சு, ஒரு ஏழ்மை வந்துடுச்சு.
சபைக்கு தேவன் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டதுனால ஒன்று ஏழ்மை வருது இல்லையா? ரெண்டாவது என்ன, ஆண்டவருக்காக செயல்படுறதை விட்டதுனால என்ன வருது? அதனால தான் அந்த இடத்துல யார் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பிடிச்சிட்டான். யாரை பிடிச்சிட்டான்? வெங்கலம் வெள்ளி தங்கத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? பாய்பிளனுக்கு எடுத்துட்டான். இப்போ எங்கே இல்லை, ஆலயத்தை சேர வேண்டிய ஆலயத்தில் இல்லை. ரெண்டாவது பார்க்குறான், இப்போ ஆலயத்துக்காக செயல்படுறவங்களை என்ன பண்ணிட்டான்? அப்படி தூக்கிட்டான். இப்போ 2 மணி போயிடுச்சவனுக்கு. இது ரெண்டும் ஒரு சபை மக்களுடைய வாழ்க்கையில் தடுக்கப்படுமானா அவங்க ஏழ்மையை மாற்றவே முடியாது. எதை? ஆண்டவருக்காக கொடுக்கறதையும் ஆண்டவருக்காக செயல்படுறதையும் இன்னைக்கு சத்துரு நூதனம் என்ன பண்ணிடுவான்? அப்படி பிளாக் பண்ணிடுவான். அப்படி பிளாக் பண்ணிட்டான்னா அவங்க ஏழ்மையை கரெக்டாக அந்த 3 ஸ்டெப் கரெக்டாக நிற்குது, 4 ஸ்டெப் கரெக்டாக நிற்குது பாருங்க. என்னது? அந்த ஏழ்மை. அந்த ஏழைகளை தவிர வேற ஒருவருமே இல்லைன்னு சொல்லுது. அது படிக்கும்போதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, நாம் ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார். அப்படியா? நம்ம தரித்திரமாக வாடுறத கர்த்தருக்கு சித்தமே இல்லை. அதனால ஆடம்பரமாக வாடுறதுல லக்ஸுரி இல்லை. பட் என்ன, அடிப்படை வசதி. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சாதாரண ஒரு ஒரு சப்பானிக்கு தெரியுது. என்ன தெரியுது? தேவாலயத்துக்கு போகிற ஆலயத்து போகிற பேதுருக்கிட்ட என்ன பிச்சை கொடுக்க, என்ன கூட பிச்சை கொடுக்க முடியும். தங்கத்தையும் வெள்ளியும் பிச்சை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறவர்? ஆசீர்வதிக்கிறவன்னு ஒரு சப்பானிக்கு தெரியுது. அப்படின்னா அப்படி தான் கர்த்தர் என்ன வைக்க விரும்புகிறான்? ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் வைக்க விரும்புகிறான். அவன் பார்க்குறான், நூதனம் எப்படி இவனை பிளாக் பண்ணுறது, எப்படி இவனை ஏழையாக வைக்கிறது? 2 காரியம் செஞ்சால் போதும். என்ன செஞ்சால் போதும்? ஒன்று, ஆண்டவருக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணால் போதும். 2வது, ஆண்டவருக்காக செயல்படுறத ஸ்டாப் பண்ணால் போதும். அவன் என்ன பார்ப்பான்? நம்ம தேவைகளை கட்டி நம்மளை செயல்பட வைப்பான். நம்ம தேவைகளை பார்த்து என்ன செய்ய வைப்பான்? நம்மளை செயல்பட வைப்பான் இல்லையா? இந்த செயல்படும்போது என்ன செய்யும்? ஆண்டவருடைய வேலை பிளாக் பண்ண இல்லையா? இது பிளாக் பண்ண உடனே அங்கே பிளாக் பண்ணிடுவான். ஏன்னா வேலையால் கூலிக்கு பாத்திரன். இப்போ கர்த்தருக்கு வேலை செஞ்ச கர்த்தர் என்ன கொடுப்பான்? கூலி கொடுப்பார் இல்லையா? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? நீ செஞ்சாதானே கொடுப்பாரு, நீ செய்யாம தடுத்துட்டீன்னா கொடுக்க மாட்டார்ல. நீ கொடுத்தா என்ன சொல்ல? கொடுங்களா அப்பொழுது. இப்போ 2 தான் கர்த்தர் கொடுக்கறது. ஒன்று, வேலையால் கூலிக்கு பாத்திரன். 2வது, கொடுங்களா அப்பொழுது. இது 2ஐயும் கை வச்சுட்டான்னா மேலேந்து வரது நின்று போயிடுது. அவ்வளோதான். மேலேந்து வர்றது நிற்குது. மேலேந்து வந்து நினைச்சேன்னு எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் எதை மாற்ற முடியாது? உன் ஏழ்மையை மாற்ற முடியும். இதுதான் சத்துடைய மிகப்பெரிய டார்கெட்டு, மிகப்பெரிய தந்திரம். வேற ஒன்றும் இல்லை, மைனூட்டாக கிரியை செஞ்சிருவாங்க. மைன்யூட் அழகாக கிரியேஷன். நம்ம தேவையை காட்டி கர்த்தரை கொடுக்கறத பிளாக் பண்ணு. 2வது என்ன, இது பிளாக் பண்ண உடனே அது பிளாக் ஆகிடும். இது பிளாக் பண்ண உடனே தேவ சமத்தை கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆஸ்வதிப்பேன். எப்போ திறக்குவேன்? நீ கொண்டு வந்தால் திறப்பேன் இல்லையா? இப்போ உன்னை பிளாக் பண்ணிட்டா பலகணி பிளாக் ஆகிடுது. அவ்வளோதான் இல்லையா? 2வது, வேலை செஞ்சால் கூலி கொடுக்குறாரு, வேலையை பிளாக் பண்ணிட்டா கூலி பிளாக் ஆகிடுது. அவ்வளோதான். அப்போ என்ன பார்க்குறான்? இது 2ஐயும் கட் பண்ணு. எதை பார்த்து கட் பண்ணுவான்? உனக்கு செய்யாதனவனே கேட்க மாட்டேன். ஆனால் எப்படி செய்வான்? முக்கியமான கருத்தை உன் கண்ணுக்கு முடி காட்டி எதை செய்யணுமோ அதை என்ன பண்ணிடுவான்? ஆமாம், இதான் பிசாசனுடைய தந்திரம். அதான் கொரிந்தியர் பவுல் சொல்லுவான், பிசாசின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவன் தந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சோம். அதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம் இல்லையா? அந்த கானானே பெண்ணு மகளை அலக்கழிச்சு என்ன செய்ய வச்சான்? தடுக்க வச்சான். அவன் நினைச்சான், நீ யாருன்னு எனக்கு, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ என்ன அலக்கழிச்சாலும் சரி, என் மக உயிரே போன கூட என் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உயிரை கொடுக்க முடியும். வீட்டை போட்டான், எழுப்பி போயிட்டே இருந்துட்டான். ஏன்? அவன் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதான் பிசாத்தை பற்றியும் இவன் என்ன செய்ய பார்க்குறான்? என் மகள் இப்படியே அலக்கழிச்சானே இப்படியே உட்கார பார்க்குறான். இன்னைக்கு முடிவு கட்டணும். இவன் தந்திரத்தை கண்டுபிடிச்சி நான் அங்கே போனதான் என் மகள் விடுதலை ஆகுவா, அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதை 2 கரெக்டாக கண்டுபிடிச்ச பற்றியா? வீட்டை போட்டால் போயிட்டே இருந்துட்டான், வீட்டை பூட்டினா போயிட்டே இருந்துட்டான். அன்னைக்கு நம்மளை எப்படி தடுக்குமா? இது அப்படிதான் தடுக்குமா? அப்போ நம்ம கிளீனாக புரிஞ்சுக்கணும். 2ஐயும் புரிஞ்சாதான் நீ அடுத்த படிக்கு மேலே வர முடியும். ஏன்னா அழகாக என்ன பண்ணுமா? இல்லை, அந்த ஏழ்மையை விட்டு என்ன செய்ய முடியாது, நீ மாறவே முடியாது. ஆண்டவரே மாற்றுங்க. கர்த்தர் மாற்ற மாட்டார், நம்ம மாத்திரம் அவர் மாற்றிடுறார். நம்ம மாற்றினா நம்ம வேலை செய்ய அவர் என்ன பண்ணுறார்? கூலியை கொடுத்துட்டு போகிறார் இல்லையா? 11ஆம் மணி வேலையில் ஒரு கூலிக்கு வேலைக்கு வந்தான். எவ்வளோ கொடுத்தாரு? ஒரு பணத்தை கொடுத்தான்னு பண்ணார்ல. யார் கொடுப்பா? அப்போ அவருக்கு என்ன விரும்புகிறாரு? எனக்கு நீ செய்ய ஆரம்பித்தா போதும், உனக்கு என்ன கொடுக்கும்போது என்ன செய்வோம்? உனக்கு நியாயமாக கொடுத்துருப்பாரு. அப்போ நியாயமாக கொடுக்கறதே ஒரு பணம்னா அப்போ இன்னும் அதிகமாக எப்படி இருக்கும்? அவன் 2ஐயும் பிளாக் பண்ணுறான். இதை 2ஐயும் பிளாக் பண்ணிட்டான். அவன் யாராவே இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் ஏழை. இன்னைக்கு ஏன் ஏழையாக்கிறங்க? ஏன் ஏழையாக்கிறங்க? 2 இருக்கும். 1, அவன் கொடுக்காத ஆளாக இருக்கணும். 2, ஆண்டவருக்காக இவங்க 2 பேர் தான் ஏழையாக இருப்பாங்க. நீங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஏழையாக இருப்பாங்க. இதை 2ல் 1 பிளாக் பண்ணிட்டான்னா அவன் கட்டாயம் யாராக இருப்பாங்க? ஏழையாக தான் இருக்க முடியுமே தவிர அவன் யாராக வர முடியாது. அவங்க நினைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தில், அவங்க நினைக்கிற அந்த செல்வந்தரம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அவனை செல்வந்தரம் வாழக்கூடாது என்பதற்கு பிசாசு போடுற அருமையான தந்திரம். 1, கொடுக்காத, 2, செய்யாத. இதை 2ஐயும் தடுத்துட்டா போதும், நீ ஆட்டோமேட்டிக் என்னவா மாறிடுவ? கடைசி வரைக்கும் ஏழை. இப்போ ஏழையாக என்ன செய்ய முடியாது?
கொடுக்க முடியாது. இப்போ ஏழை என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அதை காட்டி இதை தடுத்தான், இதை காட்டி அதை தடுத்துட்டான். ஆக மொத்தம் என்ன, நீ என்னைக்குமே பயன்படக்கூடாது, நீ அப்படியே இருக்கணும். அப்படியே நம்ம இருக்கிறோம். நம்ம ஏழ்மைகள் மாற வேணும்னா வேற நோ டவுட்டு, ஒன்று கொடுக்குற நபரை கட் பண்ணியிருக்கணும், இல்லை செய்கிற நபரை கட் பண்ணியிருக்கணும். இதை ரெண்டு கட் பண்ணால் அவன் ஏழை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவனுடைய 4வது கிரியை, அவனுடைய 5வது கிரியை, அவனுடைய 5வது கிரியை அப்படின்னா ஜெபிக்கிறவங்களை தடுக்குமா. யுத்தம் அந்த பார்க்கணும். அந்த 2 ராஜாக்கள் 24:16 அந்த 4 கூட்டத்தில் பிடிக்கிறான். அதில் ஒரு கூட்டம் யாருன்னா யுத்த வீரர்களை அவன் பிடிக்கிறான். யுத்த வீரர்களை. இப்போ அவன் கண்ணு யார் மேலன்னா ஜெபிக்கிறவனுக்கு மேலே தான். இதை ஏற்கனவே நம்ம பாபிலோனிய ஆவிக்கு நம்ம ஜெபிச்சிருக்கோம். என்ன ஜெபிச்சிருக்கிறோம், அவனுக்கு யார் மேலே கண்ணு, ஜெபிக்கிற தானியல் மேலே தான் கண். ஏன்னா இவன் ஜெபிக்க நிறுத்திட்டான்னா அவன் வேலை என்ன பண்ண முடியும், டோட்டலாக தடுத்துட முடியும். அவனை ஈஸியாக குதுக்கி கீழே போட்ட முடியும். ஏன்னா ஜெபிக்க மேலே என்ன இருக்குது, கர்த்தர் ஜெபிச்சாக்க ஜெயம் கிடைக்கலையா. இப்போ அந்த ஜெபத்தை என்ன செய்யறான், ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமாக போராடுறான். 2வது ஜெபத்தை அவன் தடுக்கிறான். ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக போராடுமா. 2வது ஜெபிக்கிறவங்களை தடுக்குமா. இது 2 எந்த ஆவி, நேபுகாத் நேச்சருடைய ஆவி. பக்கத்தை கையப்படிங்க, அப்படியே பக்கத்தை கையப்படிங்க. இந்த 5வது கிரியை, இந்த 5வது கிரியை என்ன கிரியை, ஜெபிக்கிறவங்களை தடுக்கிறது, ஜெபிக்கிறவங்க விரோதமாக போராடுது. அவன் ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஜெபத்தை தடுக்குவதற்காக போராடுற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவியை கர்த்தர் எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். அல்மா ரக்கா ஷமா நாத்தா டாடா ரீகா மானா காபா டாடா ரக்கா மானா. யுத்தத்தில் வல்ல தேவனே, யுத்தத்தில் வல்ல தேவனே, யுத்தத்தில் வல்ல தேவனே, யுத்தத்தில் வல்ல தேவனே. குறிப்பா எங்க சபைகளை, கிளை சபைகளை ஜெப அபிஷேகம் பெற்று, ஜெப கிருபை பெற்று, ஜெப வல்லமை பெற்று, ஜெபிப்பதற்காக எழுப்பப்பட்ட பிள்ளைகள், ஜெபிப்பதற்காக எழுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜெபிப்பதற்காக எழுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுற இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி, இந்த நேபுகாத் நேச்சரின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா ஜெபிப்பதற்காக எழுப்பப்பட்டீங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, யுத்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, சாமக்கார அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, ஜெபிக்க கிருபை வச்சிருக்கிறீங்கப்பா, உபவாசி ஜெபிக்க கிருபை வச்சிருக்கிறீங்க. அதிகாலை ஜெபிக்க, இருட்டோட ஜெபிக்க, வனாந்தத்தை ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, மண்ணிட்டு ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, யுத்தமனை ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, போராடி ஜெபித்து ஜெயம் எடுப்பதற்காகவே ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி ஜெபிக்க ஆண்டவரை ஜெபிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற எல்லா நேபுகாத் நேச்சாரின் ஆவி, நேபுகாத் நேச்சாரின் ஆவி, நேபுகாத் நேச்சாரின் வல்லமைகள் இந்த நாட்களை முறியடிக்கிறோமையா, இந்த நாட்களை முறியடிக்கிறோம்பா, இந்த நாட்டில் முறியடிக்கிறோம்பா, இந்த நாட்டில் முறியடிக்கிறோம்பா. ரீபா லர மன கபா தட ரக மன அல்மா ரக மன கமா நத டட ரக மன அல்மா ரக மன சைமா லத டட ரீபா லர மன கபா ரக மன கபா தட ரக மன சபா தட ரபா ரீபா லர மன கமா நத டட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆண்டவர் ஜெப அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமா, அந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி அந்த யுத்தம் செய்ய முடியாதபடி, அந்த யுத்தம் செய்ய முடியாதபடி, அந்த பிசாசு ஜெயிக்க முடியாதபடி, ஆனா ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணி போராடுகிற, தடை பண்ணி போராடுகிற இந்த வல்லமை, இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிறத தட்டி விடுங்கப்பா. ஒரு ஜெப அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, ஒரு ஜெப அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, ஒரு ஜெப வல்லமையால் நிரப்புங்க. ஒரு ஜெப அக்கினி ஒருவரை பற்றி பிடிக்கட்டும், ஒரு ஜெப வல்லமை பற்றி பிடிக்கட்டும், ஒரு ஜெப மகிமை பற்றி பிடிக்கட்டும், ஒரு ஜெப மேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ரீபலர மன கபா தட. ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம். இப்ப பெற்றுக்கொள், இப்ப பெற்றுக்கொள், இப்ப பெற்றுக்கொள். ஒரு அக்கினி, ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப வல்லமை. ரீபலர மன கபா தட ரக அல்மா ரக மன கமா நத டட ரபா துடா ரீபலர மன. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விட்ட ஜெபம் எல்லாம், விட்ட ஜெப அபிஷேகம், இழந்து போன ஜெப அபிஷேகம், இழந்து போன ஜெப அபிஷேகம் மீண்டும் வரட்டும், மீண்டும் வரட்டும். ஓ வருவர் மேல, ஓ வருவர் மேல. இழந்து போன ஜெப ஆவி, இழந்து போன ஜெப ஆவி, இழந்து போன ஜெப மகிமை, இழந்து போன ஜெப பிரசன்னம், இழந்து போன ஜெப கிருபை இன்னைக்கு ஓ வருவரையும், இன்னைக்கு ஓ வருவரையும், இன்னைக்கு ஓ வருவரையும் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி இவங்க ஜெப ஆவியை மட்டுப்படுத்தி, இவங்க ஜெப கிருபையை மட்டுப்படுத்தி இவங்க ஜெபிக்க முடியாம தடுத்து வச்சிருந்த அந்த தடையை இன்னைக்கு உடைக்கிறோம், இன்னைக்கு உடைக்கிறோம், இன்னைக்கு உடைக்கிறோம். இந்த ஜெப தடைகள் உடையணும், இன்னைக்கு ஜெப தடைகள் உடையட்டும், இன்னைக்கு ஜெப தடைகள் உடையட்டும். இந்த ஜெப தடைகள் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக, இன்னைக்கு ஜெப தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா ஜெபிக்க முடியாம தடைபடி போராட, பல விதத்துல போராடி, பல கோணத்துல போராடி, பல சூழ்நிலையில போராடி
ஆண்டவரே அவங்க ஜெபத்தை தடை பண்ற இந்த வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படணும். இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி இந்த நேபுகாத்தின் நேச்சரின் ஆவியை முறியடிச்சு போட்டு கர்த்தருக்கு சபையை ஜெபிக்கிற சபையா மாட்டுங்க. சிறு பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், ஆண்கள் ஜெபிக்கட்டும், பெண்கள் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் வயதான தகவன் தாய்மார் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்கட்டும், மண்டாடி ஜெபிக்கட்டும், கொலைமை ஜெபிக்கட்டும், போராடி ஜெபிக்கட்டும். ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்கட்டும், ஜாமகாத்து ஜெபிக்கட்டும், அதிகாலை ஜெபிக்கட்டும், இருட்டோட ஜெபிக்கட்டும், வனாந்தத்தை ஜெபிக்கட்டும். அந்தி சந்தி மச்சான வேளையில உமக்கு விண்ணப்பத்தை ஏறெடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்போது ஜெபிக்கிறவங்களா, எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் எந்த வேளையில ஒருவரை கர்த்தர் மாற்றும். அந்த ஜெப அபிஷேகத்தை, அந்த ஜெப வல்லமையா, அந்த ஜெப கிருபையா ஒருவரை நிரப்பி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதம் போற வல்லமை முறியடிச்சு இந்த நேபுகாத்தின் நேச்சரின் ஆவியை அழிச்சு ஒவ்வொருவன் ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் மாற்றி நாளுக்கு பிறகு ஒரு ஜெப பகிர்வு, ஒரு ஜெப பிரசனம், ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தனை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் ஒரு ஜெயம், ஜெபிக்கவே ஒரு ஜெயம், ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். ஜெபத்துக்கு விரோதமாக எழுப்பி போராடுற வல்லமை இன்னைக்கு ஒரு யுத்தம் பண்ணுங்கப்பா. உங்க யுத்தம் தொடுக்கட்டும் ஆண்டவர். எங்க ஜெபத்துக்கு விரோதமா, எங்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜெபிக்கிற ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி போராடுற இந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அவனுடைய 6வது கிரியை, அந்த தெய்வ சபையிலிருந்து முக்கியமான பிரதானிகள், பிரபுக்கள் அப்படிப்பட்டவங்களை சிறையிருப்புக்குள்ள வைக்கிறான். அவன் எங்க கொண்டு போறான்? சிறை பிடித்து கொண்டு போனான்னு பார்க்கிறோம். ஒரு சிறையிருப்புக்குள்ள போயிட்டு அவன் என்ன செய்ய முடியாது? செயல்படவே முடியாது. இன்னைக்கு ஏன் அவன் செயல்படலை அப்படின்னா பிரச்சனை என்ன? அவளை கொண்டு போய் சிறையிருப்புல வச்சுட்டான். ஏதோ ஒரு சிறையிருப்பு, விளைவினம் என்பது ஒரு சிறையிருப்பு, நோய் என்பது ஒரு சிறையிருப்பு, கடன் என்பது ஒரு சிறையிருப்பு, வியாதி என்பது ஒரு சிறையிருப்பு, வறுமை என்பது ஒரு சிறையிருப்பு, தரித்திரம் என்பது ஒரு சிறையிருப்பு. இப்படி ஏதோ ஒரு சிறையிருப்புல கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான்? அவங்கள சிக்க வைக்கிறோம். அப்போ அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த முக்கியமான நபர்களை எங்கேயாவது கொண்டு போய் என்ன செஞ்சு வச்சிடணும்? சிக்க வச்சிடணும். அதை வந்து என்ன செய்யவே கூடாது? அவங்க வெளியே வரவே கூடாது. அவங்களை வெளியில் வரவே முடியாத அளவுக்கு கொண்டு போய் அவங்கள உள்ளே கொண்டு போய் வச்சுட்டான்னா அவங்களை என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அப்படி சபைகளை, கிளை சபைகளை சத்துரு யாரையெல்லாம் இந்த நேபுகாத்து நேச்சா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எந்தெந்த சிறையிருப்போட வச்சிருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை கத்தனைக்கு உடைச்சு அன்னைக்கு பேதுருடைய சிறையிருப்பை தகர்த்த தேவன், இரும்பு சங்கிலியை தொடச்ச தேவன், இரும்பு கதவை தானா திறக்க விட்ட தேவன், எனக்கு கத்தரமலை அப்படிப்பட்ட சிறையில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் விடுதலையாக்கி கத்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படி எல்லாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தால் ரக்க மன ஷேக்க தட அல்மா ரக்க மன கம்ப தட ரக்க அல்மா ரக்க மன கம நத டட ரிபா லர மன அல்மா ரக்க மன சிமா நத டட ரிபா லர அல்மா ரக்க மன கப எல்லாம் ஜெபிங்க. அப்படி எல்லாம் அப்படியே ஜெபிங்க. இயேசுவின் எங்க சபையில் ஆண்டவர், எங்க கிளை சபைகள் ஆண்டவர், சத்துரு
யாரையெல்லாம் சிறை வச்சிருக்கிறான் ஆண்டவரே, குறிப்பா அந்த நேபுகாத் நேச்சார் ஆண்டவரே, செயல்பட பிரபுக்கள் பராக்கிரமசாலிகள் அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம், அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம், அந்த யுத்த வீரர்களை எல்லாம், அந்த யுத்த வீரர்களை எல்லாம் ஆண்டவர் சிறைபிடித்து வச்சிருக்கிற அந்த சிறை இருப்புகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை தகர்க்கப்படுவதாக, அந்த சிறை இருப்பு தகர்க்கப்படுவதாக. எந்த சிறை இருப்பில் வச்சிருந்தாலும் சரி, எந்த சிறை இருப்பில் வச்சிருந்தாலும் சரி, அந்த பலவீன சிறை இருப்பு, அந்த நோய் என்ற சிறை இருப்பு, அந்த கடன் என்ற சிறை இருப்பு, அந்த வியாதி என்ற சிறை இருப்பு, அந்த வறுமை என்ற சிறை இருப்பு, தரித்திரம் என்ற சிறை இருப்பு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படட்டும். அந்த சிறை இருப்புகள் உடைக்கப்படட்டும். அன்றைக்கு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தகப்பனே 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 தகப்பனே, பேதுருவின் சிறையிருப்பை மாற்ற முடியுமானா, பவுலுடைய சிறையிருப்பை மாற்ற முடியுமானா, சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைக்க முடியுமானா, இன்னைக்கு சபையில கிளை சபையில யாரையெல்லாம் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானோ, எந்த பிள்ளைகளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானோ, அந்த சிறை இருப்புகள் எல்லாம், அந்த சிறை இருப்புகள் எல்லாம், அந்த சிறை இருப்புகள் எல்லாம் ரீபா லர மன கபா தட ரக அல்மா ரக மன கமா நத டட ரபா தட அல்மா ரக மன ஷபா தட ரபா, அந்த சிறை இருப்புகள் எல்லாம், அந்த சிறை இருப்புகள் எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக, இன்னைக்கு உடைக்கப்படுவதாக. அந்த சிறை இருப்புகள் எல்லாம் இன்னைக்கு தகர்க்கப்படுவதாக, இன்னைக்கு தகர்க்கப்படுவதாக, இன்னைக்கு தகர்க்கப்படுவதாக, இன்னைக்கு தகர்க்கப்படுவதாக. அந்த சிறைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு வெளியே கொண்டு வாங்கப்பா, இன்னைக்கு வெளியே கொண்டு வாங்கப்பா, இன்னைக்கு வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர் நேபுகாத் நேச்சார் யார் யாரை எந்த சிறையிருப்பில் வச்சிருந்தாலும் சரி, யார் யாரை எந்த சிறையிருப்பில் வச்சிருந்தாலும் சரி, பாவ இச்சை ஆண்டவர் ரீபா லர மன கபா தட, அந்த சிறை இருப்புகள் இன்னைக்கு உடைக்கப்படணும், இன்னைக்கு உடைக்கப்படட்டும். அந்த சிறைச்சாலை கதவுகள் இன்னைக்கு தாரா திறவரட்டும். அந்த இரும்பு கதவுகள் இன்னைக்கு தாரா திறவரட்டும். அந்த இரும்பு கதவு இன்னைக்கு தானா திறக்கட்டும். அந்த இரும்பு கதவு இன்னைக்கு தானா திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்த ஜனங்கள் எந்த சிறையிருப்பில் இந்த நேபுகாத் நேச்சார் கொண்டு போய் வச்சிருந்தாலும் அந்த சிறையிருப்புகளை எல்லாம் உடைச்சு அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வந்து இனி சிறைப்பட்ட ஜனங்கள் ஒருவருமா இராதபடி அத்தனை பேரையும் ஒரு விடுதலையோடு ஆண்டவரே, விடுதலையோடு ஆண்டவரே, விடுதலையோடு ஆண்டவரே, விடுதலையோடு ஆண்டவரே செயல்படக்கூடிய ஜனங்களா கர்த்தர் மாற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. சிறை இறப்பிலே இருக்க வேண்டும் என்று, சிறை இறப்படி வெளியில வர முடியாதபடிக்கு என் ஜனங்களை சிக்க வைக்கிற, என் ஜனங்களை மாட்ட வைக்கிற, என் ஜனங்களை கொண்டு அடைச்சு வைக்கிற இந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி இனியோட முறிக்கப்பட்டு போயிடும். எந்தெந்த பிள்ளைகள், எந்த குடும்பங்கள் ஆண்டவரே துதிக்க, எந்த ஆண்டவர் சிறையை சிக்கி கொண்டிருந்தாலும், எந்த சிறையை மாட்டிக்கொண்டிருந்தாலும் இன்று இரவு கத்திரமலை விடுதலை ஆக்குங்கப்பா, இன்றைக்கு அமலை விடுதலை ஆக்குங்கப்பா, இன்றைக்கு அமலை விடுதலை ஆக்குங்கப்பா, இன்றைக்கு அமலை விடுதலை ஆக்குங்கப்பா. ஒரு விடுதலையோட ஜனம் செயல்படணும் ஐயா, சுதந்திரமா செயல்படணும் ஆண்டவரே, சுதந்திரமா செயல்படணும் ஆண்டவரே. இனி ஒருவருக்கு அடிமையா இருக்கவே கூடாதையா, எதுக்கு அடிமையா இருக்கவே கூடாதையா, எதுக்கு அடிமையா இருக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த அடிமத்தன நுகங்கள் முறிக்கப்படணும், இந்த அடிமத்தன நுகங்கள் முறிக்கப்படணும், அந்த அடிமத்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும். இந்த நேபுகாத் நேச்சார் ஒருவரை அடிமைப்படுத்த கூடாது, ஒருவரை அடிமைப்படுத்த கூடாது. எங்க சபை மக்கள் ஒவ்வொருவரும் நாங்க சுதந்திரமா விடுதலையோடு செயல்படணும் ஐயா, விடுதலையோடு நாங்க இருக்கணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை இந்த நாட்களில் கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கும். பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தி காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயிக்கிறார், மீட்ப ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்தோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்தோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு. இந்த நேபுகாத் நேச்சார் ஜெயம், இந்த நேபுகாத் நேச்சாருக்கு மேல ஒரு ஜெயம், இந்த நேபுகாத் நேச்சார் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம், நேபுகாத் நேச்சாரின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம். இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் பிதாவே. அவருடைய 7வது கிரியை ரொம்ப முக்கியமான கிரியை, 7வது கிரியை. யோயாக்கின் காலத்தில் தான் அந்த நேபுகாத் நேச்சார் வந்து இது எல்லாம் செஞ்சு நிற்கிறான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பைபிள் சொல்றது 24:17 2 ராஜாக்களை பொழுது அவன் யோயாக்கினை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அவனுக்கு பதிலாக சிதேக்கியாவை ராஜாவாக ஏற்படுத்தினான்னு சொல்லுது. சிதேக்கியாவை ராஜாவாக ஏற்படுத்தினான். யார் ஏற்படுத்துறது?
நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு ஆளை நியமிக்கிறான். அப்ப இந்த சிதேக்கியா யாரு? அவனுடைய ஆளு. யாருடைய ஆளு? ஆளு இந்த ஊருக்காரன் தான். ஆனா கட்டுப்பாடு எங்க? கட்டுப்பாடு அங்க இல்லையா? ஃபேன் அங்க இருக்கு, சுவிட்ச் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க ஆஃப் பண்ணா முடிஞ்சு போச்சு ஃபேன். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஸோ நம்ம கிடங்க வர்றவங்க எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க. சிதேக்கியா யாரு? எருசலேமுக்காரன். சிதேக்கியா யாரு? சிதேக்கியா யாரு? இன்னும் அவனுக்கு பேரை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் சிறிய தகப்பனாக மதானின்னு இருக்குது, மத்தானின்னு இருக்குது. அவன் யாரு? மத்தானின்னு இருக்கு. அவன் பேர் யாரு? யோயாக்கினுடைய சித்தப்பா பேரு மத்தானி. அவன் பேர் எப்படி மாற்றி வைக்கிறான்? சிதேக்கியான்னு மாற்றி வைக்கிறான் இல்லையா? சிதேக்கியான்னு. இன்னைக்கு பழைய பேரை மாற்றி புது பேரான உடனே என்ன மாறிட்டோம்? ஜட்ஜுக்கு பட ஜெயபச்சனெலாம் மாறிட்டோம் இல்லையா? இப்போ கந்தனுக்கு இல்லையா? கந்தன் சாமிலான என்ன ஆயிட்டார்? இப்போ தேவனுடைய பரிசை மாட்டார் இல்லையா? ஆனால் அவர் கந்தனா சாமி விளையாடுறது எப்போ தான் தெரியும்? அவரை இயக்கிறது யாருன்றதை வச்சு தான் தெரியும். அவனை இயக்கிறது. இப்போ மத்தானி யாரா மாறிட்டான்? சிதேக்கியாவா மாறிட்டான். சிதேக்கியாவா மாறிட்டான். இந்த சிதேக்கியா யாருக்கு யார் நியமிக்கிறது? நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவை நியமிக்கிறான். அப்படின்னா இந்த சிதேக்கியா யார் சொல்றதை செஞ்சு ஆகணும்? நேபுகாத் என்ன சொல்ல அதை தான் அவன் செஞ்சு ஆகணும். ஆனால் ஆள் யாரு? இப்போ பார்மாலிட்டி என்ன? நமக்கு என்ன பார்ப்பாங்க? ஓ, நம்ம ஊருக்கார தான் யாரு ரட்சிக்கப்பட்டான், பேர் என்ன? சிதேக்கியா இல்லையா? ஆனா உள்ள யாரவன்? மத்தானி. பேர் மாறதுனால பிரயோஜனம் இல்ல, ஆள் மாறி இருக்கிறான் பாரு. யாருடைய ஆளு? நேபுகாத் நேச்சாரு. நான் சொல்றேன், இவன் ராஜாவுக்கு நீ ஏன் நியமிக்கணும்? அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, ஊழியர்களாக இருக்கிறதுனால, ஊழியம் செய்திருக்கிறதுனால அவங்க எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவன் அர்த்தம் இல்ல. அப்ப பிசாசு என்ன செய்வான்? அவன் திட்டத்தை சபையில நிறைவேற்றுவதற்கு யாரை கூட நியமிக்க முடியும்? பிசாசே ஒரு ஊழியக்காரனை நியமிக்க முடியும். பிசாசே ஒரு ஆளை, அவன் ஆளை சபையில நியமிக்க முடியும் ஊழியம் செய்யறதுக்கு. ஊழியம் செய்வதற்கு பிசாசே அவன் ஆளை நியமிச்சா இப்ப யாருக்கு தடைப்பட்டு போயிடும்? தேவன் என்ன நடக்குது தடைப்பட்டு போயிடும். யார் செய்த அவன் நினைக்க முடியாது. இப்ப இந்த சிதைக்க யார் சொல்றதை செய்ய முடியாது. இந்த சிதேக்கியாவுக்கு எரேமியா எத்தனையோ சொல்லி பார்த்தான், ஆனா ஒன்ன கூட செய்யல. அவன் மட்டும் செஞ்சிருந்தான்னா அவன் எங்க போயிருக்க மாட்டான்? பாபிலோன் போக வேண்டிய ரெண்டாவது முறை பாபிலோன் அவசியமே கிடையாது. ஆனா அவன் என்ன செய்ய முடியாது? அவனே நினைச்ச கூட முடியாது. ஏன்? அவனை ஏற்படுத்தினதே யாரு? இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஊழியக்காரன் நான் இருக்கிறதுல இருப்பான், அவன் என்னை பின்பற்றுவான்றார் இல்லையா? யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன். இப்ப மத்தான் யாரா மாறிட்டா? சிதேக்கியாவை மாறிட்டான். இந்த சிதேக்கியா யாரு? யாரால் ஏற்படுத்தப்பட்டவன்? எருசலேமில் இருக்கிற ஆசாரியனும் மற்ற யாரும் என்ன செய்யல, மூப்பர்களும் என்ன செய்யல, ஏற்படுத்தல. இவனை ஏற்படுத்தது யாரு? நேபுகாத் நேச்சார்னா முழுக்க முழுக்க யாருடைய கண்ட்ரோல்? அவனுடைய கண்ட்ரோல். அப்படின்னா இன்னைக்கு சபையில யாரை வேணாலும் அவன் என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். யாரை வேணாலும் எழுப்ப முடியும். யாரு? சத்துரு இன்னைக்கு சபைக்குள்ள அவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை வேணாலும் எழுப்பி நிற்க முடியும். அப்ப நம்ம கவனிச்சுக்கணும். அப்படின்னா இந்த நபர் யாரு? கிரியை செய்ய எப்படி இருக்குது? அவனுடைய கிரியை ஆளை சபைக்குள்ள நியமிச்சு அவன் கிரியைகளை எங்க நிறைவேற்றினே இருப்பான்? சபையில நிறைவேற்றின்னு இருப்பான். இப்ப சபை யார் கிரியை செய்யணும்? கர்த்தருடைய கிரியை செய்யணும். ஆனா இப்ப தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் இருந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் யார் கிரியை செய்வான்? கர்த்தருடைய கிரியை செய்வான். இப்ப எதை தடுக்கப்படணும்? கர்த்தருடைய கிரியை தடுக்கப்படணும். என்ன வழி? இப்ப வேற ஆள் பூசாரி வந்தா ஏத்துக்க மாட்டேன், வேற பூசாரி வந்தா ஏத்துக்க மாட்டேன். பைபிளோட ஒரு ஆள் வந்தா, இப்ப பைபிளோட வீட்டுக்கு ஒரு ஆள் வரான், என்ன பண்ணுவேன்? ஏத்துக்குவேன். பைபிளோட சபைக்கு வந்தா ஏத்துக்குவேன். யார் அவங்க? பேரை கேட்கறீங்க, என்ன பேரு? குப்புசாமி, கோவிந்தசாமி, ராமசாமி யோசிப்பேன் இல்லையா? இப்ப கிறிஸ்தவ பேரை சொன்னா ஓகே, யாரு இவங்க? நம்ம ஆளு. இவங்க யாரு? பேரு வெளியில நம்ம ஆளு, உள்ள யார் ஆளு? அவன் ஆளு. வெளியில நம்ம ஆளு. சிதேக்கியா யாரு? வெளியில நம்ம ஆளு, உள்ளல வெளியில பார்த்தா சிதேக்கியா யாரு? எந்த ஊருக்காரன்? எருசலேம். யாருடைய ஜனம்? யூதா ஜனம். யூதாவுக்கு ராஜா. வேற ஆள் அவன் நியமிக்கல. யாரை நியமிக்கிறான்? எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பினது நீ என்ன பண்ணுவ? இவன் பாபிலோனுக்காரன், நம்ம என்ன செய்யக்கூடாது, இவனை ஏத்துக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் என்ன செய்யறேன்? உன் இடத்துல இருந்து உன் சபையில இருந்து உன் குடும்பத்துல இருந்து ஒரு ஆளை எழுப்பி அவனை யார் கண்ட்ரோல வச்சுக்குவேன்? ஏன் கண்ட்ரோல வச்சுக்குமோ தேவன் கண்ட்ரோல விட மாட்டேன். இப்ப சிதேக்கியா ஏற்படுத்தி யார் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டான்? அவன் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டான். அவன் என்ன நினைக்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். ஏன்னா நாக்குனா இவன் ஏற்கனவே பிடிச்சுன்னு போயிட்டு வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, நீ அடுத்தால நியமிக்கிற.
இங்க நான் சொல்றேன், எருசலேமில் ராஜா இருந்தா இல்லாட்டி பண்ண உனக்கு என்ன இல்லையா? ஆடு நனைய தண்ணி எது அழுதான்? ஓனாய் அழுதான் இல்லையா? ஏன் ஓனாய் அழுது? ஆடை பிடிக்கணும், ஆடை கழுத்தணும், ஆடை கழிச்சு ரத்தம் குடிக்கணும், அதனால எது அழுது போ, ஓனாய் அழுது. அப்படி நேபுகாத்நேச்சார் எதுக்கு அழுறான்? ஓ ஐயோ எருசலேமுக்கு ராஜா இல்லையே, சரிப்பா நீ ஏன் கஷ்டப்படுற? எருசலேம் ராஜான்னா கத்த தானே கஷ்டப்படணும், அவரே கஷ்டப்பட, நீ ஏன் கஷ்டப்படுற? அதான் ஏன் கிரியை நிறைவேற்ற என்ன வேணும்? ஒரு ஆள் வேணும். அது என் இடத்துல இருந்து வேணாம், உன் இடத்துல இருந்து. அது எங்க வேணும்? இதை தான் சமாரியாவிலும் பயன்படுத்துவாங்க. இதை தான் என்ன செய்வாங்க? சமாரியாவிலும் பயன்படுத்துவாங்க. என்னது? எருசலேம் யூதா சமாரியாவில் பிடிச்சி வந்தீங்கல்ல, ஒரு ஆசனை கூட அங்கே வச்சுக்கோங்க, அவன் பார்த்துக்கோ மீதி எல்லாம். அப்போ யார் தான் தேவை? பாருமாலிக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். கிரியையில் எந்த கிரியை? அவ்வளவுதான். அப்ப அடுத்து அவன் நினைக்கிறான், சபைக்குள்ள அவன் ஆளை நியமிச்சு அவன் கிரியை என்ன செய்ய வைக்கிறான்? சபைக்குள்ள கிரியை சபிக்கிறான். இது யாருக்கு வெளிப்படையணும்? சபைக்கு வெளிப்பாகணும். அவன் கிரியை என்ன, அவன் கிரியை எப்படிப்பட்டு இருக்குது, அவங்க செயல்கள் என்ன, அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? பேச அத்தனை லாஜிக் பைபிள் தான் இருக்கும். பேசுற அத்தனையும் பைபிள் லாஜிக் தான் இருக்கும். ஆனா கிரியை எப்படி இருக்கும்? வெளியில ஆடு, ஆனா உள்ள ஓனாய். உள்ளக்கிறத பார்க்கணும். அப்படி உள்ளக்கிறத பார்க்காத பணக்க கழுத்து போயிடும். உள்ளக்கிறத பார்த்தா உயிர் போயிடும், அவ்வளவுதான். இன்னைக்கு உள்ளக்கிறத பார்க்கல. ஏன் பார்க்கல? நீ ஏன்பா எங்களுக்கு ராஜாவை நியமிக்கிற? நீ எங்களுக்கு ராஜாவை நியமிக்கிற? எங்களுக்கு ராஜாவை கர்த்தர் நியமிக்கிறாரு. எங்களுக்கு ராஜாவை உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பட கர்த்தர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தர் தான் என்ன செய்யணும்? உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பட இல்லையா? ஆனால் பைபிள் சொல்ற கடைசி காலத்துல தங்களுக்கு இஷ்டமான பொருளை அநேக தெரிந்து கொள்ளுவாங்களாம். தங்களுக்கு இஷ்டமான அநேக போதர்களை, தங்களுக்கு இஷ்டம் என்னது, இவங்க ஓகே நமக்கு, இவங்க நமக்கு, அவங்க கர்த்தர் கொடுத்தாங்களா, அபிஷேகம் இருக்குதா, கிருபை இருக்குதா, வல்ல அந்நிய பாஷை பேசிட்டா போதும். என்ன பேசிட்டா போதும்? அந்நிய பாஷை பேச அபிஷேகத்தின் அர்த்தமா என்ன? அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷை. ஆனா அந்நிய பாஷை மட்டும்தான் அபிஷேகத்தின் அடையாளம் கிடையாது, ஏகப்பட்ட கிடையாது. அப்ப என்ன செய்யறான்? விரும்புறான் அவன் ஆளை எங்க நியமிக்கிறான்? நமக்கு நியமிக்கிறான். அப்படி அவன் என்ன செய்ய விரும்புறான்? சபைக்குள்ள இருந்து அவனுடைய கிரியை நிறைவேற்றுவதற்கு ஏற்படுத்த நினைக்கிற அந்த கிரியை என்ன செய்யணும்? இன்னைக்கு அழிக்கப்படணும். இன்னைக்கு சத்துருவின் கிரியைகள் சபையில் என்ன செய்யக்கூடாது? நிறைவேறக்கூடாது. தேவனுடைய கிரியை நிறைவேறணும். யாரை வச்சு நிறைவேற்ற பார்க்கிறான்? யாரை வச்சு நிறைவேற்ற பார்க்கிறான்? அந்த சபையின் தலைவர், அந்த சபையினுடைய தலைவர்கள், அந்த சபையுடைய முக்கியர்கள், அந்த சபையுடைய தலைவர்களை அவனே எழுப்பி அவனே உட்கார வச்சு அவனே கிரியை செஞ்சு அந்த ஜனத்தை செஞ்சு பார்க்கிறான். முற்றுமா சிறைப்பல வச்சுக்கொள்ள பார்க்கிறான். தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய பார்க்கிறான். அப்ப தேவன் என்ன செய்ய முடியாது? ஆஸ்வதிக்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஏழாவது ஜெபிக்க எதுக்கு ஜெபிக்கிறோம்? சபைக்குள்ள அவனால் நியமிக்கப்படுகிற நபர்களை இனி ஒருவர் என்ன செய்யவே கூடாது? நியமிக்கப்படவே கூடாது. அவன் கிரிய சபைக்குள்ள செயல்படவே கூடாது. குறிப்பு என்ன? எந்த நபரையும் அவன் கையில் எடுக்க கூடாது. எந்த நபரையும் கையில், எல்லாம் பக்கத்தை கையப்பிடிங்க. அப்படியே பக்கத்துக்கு ஏழாவது குறிப்பு. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜோமனுங்க, எல்லா ஜோமனுங்க. தகப்பனே துதிக்க இயேசுவி நாமத்தினால், இயேசுவி நாமத்தினால், இயேசுவி நாமத்தினால், இயேசுவி நாமத்தினால், இயேசுவி நாமத்தினால், இயேசுவி நாமத்தினால். தகப்பனே தகப்பனே தகப்பனே, இன்னைக்கு ஆண்டவர் தேவ சமூகத்தில் அவன நேபுகாத்நேச்சாரால ஆண்டவர் ஏற்படுத்தப்பட பார்க்கிற ஆண்டவர் தேவ ஜனதை தான் கையில் எடுத்து அவன் கிரியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரை யாரை முன்குறிச்சு வச்சிருக்கிறானோ, யாரை திட்டமணி வச்சிருக்கிறானோ, யாரை சித்தமணி வச்சிருக்கணும், அப்படிப்பட்ட அவன் திட்டங்கள் இன்னைக்கு உடைக்கப்படணும். இன்னைக்கு அவன் திட்டம் உடைக்கப்படணும். சபைக்குள்ள இருந்து அவனுடைய கிரியை நிறைவேற்றுவதற்கு, அவனுடைய கிரியை செயல்படுவதற்கு அந்த சபைக்குள்ள ஆண்டவரே, இந்த சபைகளுக்குள்ள ஆண்டவரே, அவன் யாரை முன்குறிச்சு வச்சிருந்தாலும் சரி, ஆண்டவரே அந்த நேபுகாத்நேச்சார் யாரை திட்டமணி வச்சிருந்தாலும் சரி, யாரை பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, யாரை ஏற்படுத்த நினைச்சிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். இந்த ஏழாவது கிரியை ஆண்டவர் அவனால் நியமிக்கப்படுகிற நபர்கள் சபையில செயல்படவே கூடாது, சபையில செயல்படவே கூடாது, சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது. அவனால் இனி ஒருவரை சபையில ஏற்படுத்தப்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மேலட்டமாக ஆண்டவரே ஒரு ரட்சப்பட ஜனத்தை போல, ஆனா அந்த ரங்கத்தில் முழுக்க முழுக்க பிசாசுவின் கிரியை நிறைவேற்றக்கூடிய நபர்களா, பிசாசுவின் கிரியை நிறைவேற்றக்கூடிய நபர்களா ஒருவரை இருக்கவே கூடாது, ஒருவரை இருக்கவே கூடாது, ஒருவரை இருக்கவே கூடாது. முழுக்க முழுக்க தேவனுடைய கிரியை நிறைவேற்றக்கூடிய ஜனமா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனமா, தேவனுடைய கிரியை நிறைவேற்றக்கூடிய ஜனமா எங்கள் ஜனமா இருக்கணுமே ஒழிய ஒரு நபர் கூட ரகமான சபா தட ரகமான
ரிபலர மன கம நத டட பிசாசுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனால சபைக்குள்ள ஒருவரும் ஏற்படுத்தப்படவே கூடாது, ஏற்படுத்தப்படவே கூடாது. அப்படிப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு உடைக்கப்படணும், அப்படிப்பட்ட திட்டங்கள் உடைக்கப்படணும், அப்படிப்பட்ட திட்டங்கள் உடைக்கப்படணும், அப்படிப்பட்ட சித்தங்கள் உடைக்கப்படணும், அப்படிப்பட்ட கிரியைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய 7வது கிரியை அழிஞ்சு நிர்மலமாகி போகணும். எங்க சபையில கிளை சபையில ஒரு நபரை கூட அவன் கையில எடுத்து அவன் கிரியை அவர்கள் மூலமா எங்க சபையில கிளை சபையில நிறைவேற்றவே கூடாது. ஆண்டவர் நிறைவேற்றவே கூடாது. முழுக்க முழுக்க தேவனுடைய கிரியை மட்டும்தான் நிறைவேறணும், தேவ சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும். அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம், செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.